வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் பற்றி இந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ தான் நிறையவே இருக்குது. இது ஒரு பிஸ்னஸாக எப்படி பண்ணலான்ற வீடியோ அதிகமாக இல்லை, சரிங்களா? இது ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஐடியா தான். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ஐஸ்கிரீம் கோன் மேக்கிங் பிஸ்னஸ். ஐஸ்கிரீமில் ஜஸ்ட் கீழே உள்ள கோன் மட்டும்தான். சாதாரணமாக மீடியம் லெவலில் இந்த பிஸ்னஸை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஒரு செமி ஃபினிட்ஸ் குஸ்ட்டு தான். ஸோ நம்ம மொத்தமாக கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் ஆகும். ஏன்னா பப்ளிக் யாரும் இந்த பிஸ்னஸ் கஸ்டமர் கிடையாது. கோன் ஹோல்சேலர் அண்ட் ஐஸ்கிரீம் கம்பெனிஸ் தான் இந்த ப்ராடக்ட்டோட கஸ்டமர்ஸ். இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக மிஷினரிஸ் இருக்குது, அதை வச்சு தான் மேக் பண்ணணும். தென் கோன்லேயே நிறைய சைஸ் இருக்குது. எல்லா விதமான கோனையும் நம்ம ஒரே மிஷினில் மேக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணலான்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோன் எப்படி மேக் பண்ணுறதுன்ற அவுட்லைன் பற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கோன்லாம் மேக் பண்ணணும். ரேட்டை பொறுத்து கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். 1 மினிட்டில் நம்ம வந்து 20K கோன் வரைக்கும் நம்ம மேக் பண்ணலாம், 50 கோனும் மேக் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டியை பொறுத்து மிஷினோட ரேட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இதில் என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வீட் ஃப்ளோர், கார்ன் ஃப்ளோர், சால்ட், கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர், பேக்கிங் பவுடர், இவ்வளோ தான் இந்த கோன் ரெடி பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட். கலர் வந்து கஸ்டமர் என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு தகுந்தாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளேவர் பார்க்கும்போது ஒரு 4-5 ஃப்ளேவர் இருக்குது நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஃப்ளேவர். எக்ஸாம்பிளுக்குன்னா சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, ஃப்ரூட் நட், இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸாக நம்ம மெயினாக யூசேஜில் இருக்குது. இதுவும் கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணதும் மிஷினில் மோல்டு இருக்கும், இந்த கோன் ஷேப்பில் மோல்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மோல்டுலேயும் ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை அந்த மோல்டு கீழே வைக்கணும். மேக்ஸிமம் சைஸ் கோனுக்கு வந்து ஒரு 0.65 கிராமில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் வைக்கணும். ஓகேங்களா? மிஷின் ஆனில் தான் இருக்கும். தென் இந்த ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சிடணும். அந்த மிஷினோட ஒர்க் என்னென்னா கோன் வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துடும். ஸோ நம்ம தனியாக வெளியே எடுத்து காய வைக்க வேண்டாம். அப்படியே வெளியே எடுத்த உடனே நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். இப்போ கோன் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மிக்சர் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா அந்த இன்க்ரீடியன்ட்லாம் எப்படி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக நம்ம கற்றுக்கணும். இல்லைனா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாஸ்டர் நம்ம தனியாக யாரையும் வச்சுக்கலாம். ஏன்னா கை பக்கம் முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். கோன் ரெடி பண்ணதும் ஒரு 50 பீசஸ் இல்லைனா 100 பீசஸ் அந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் பண்ணி மார்க்கெட்டுக்கு சேல் பண்ண ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த கோன் மேக் பண்ணுறதுக்கு மேனுவலாகவும் மிஷின் இருக்குது, இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் மிஷின் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணணும்னா ROCயில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி. அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு FSSAI அதில் லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அப்ரூவலான ப்ராடக்ட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு நம்ம இப்படிலாம் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கஸ்டமரை அப்ரோச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ரன் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கெப்பாசிட்டியில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிற மிஷினரியை பொறுத்து தான் நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம மிஷினரியை வச்சு தான் இருக்குது. மிஷின் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ மிஷின் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 1 lakh ரேஞ்சில் வச்சுக்கலாம். தென் ஸ்பேஸ் ஒரு 20,000, அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 20,000. ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா மொத்தமே இவ்வளோ தான். நம்ம லோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது தவிர என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், இல்லைனா அந்த FSSAI லைசன்ஸ் காஸ்ட், தென் இந்த பேக்கேஜிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகும். ஸோ நம்ம மிஞ்சி போனால் ஒரு 1.5 lakhல நம்ம ஒரு மினிமம் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஒன் டைமில் நம்மளால் ஒரு 50 கோன் ரெடி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிஷின் யூஸ் பண்ணோன்னா அந்த மிஷின் யூஸ் பண்ணி 1 டேக்கு நம்மளால் 15,000 பீசஸ் வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 15,000 பீசஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா
நம்மளுக்கு 12,000 வரைக்கும் ஆகும். ஸோ 1 பீஸுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 80 பைசா வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம இந்த 15,000 பீஸுக்கு நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,500 வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ 15,000 பீஸ்க்கு செல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 1,500. ஸோ நமக்கு 1 டேயில் ரெடி பண்ண ப்ராடக்ட்டை செல் பண்ணால் ஒரு 1,500 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, நம்ம மார்க்கெட்டிங் பொறுத்தவரை மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷனில் எதுவும் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குதா, அப்படி இல்லைன்னா ஹோல்சேலர் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். தென் வேறு எதுவும் இந்த கோன் மேக்கிங் கம்பெனி இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி இருந்தால் நம்ம இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். தென் நம்ம டைரெக்டாக போய் தான் நம்ம ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிஸில் போய் ஆர்டர் எடுக்கணும். கஸ்டமர் நம்ம ஆர்டருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். சரிங்களா, நம்ம இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். தென் நம்ம ஆர்டர்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.